ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பஸ் 375 அன்று இரவு நடந்தது என்ன? பேருந்தில் பயணித்த மர்மமான 3 பயணிகள் யார்? இப்படிப்பட்ட பல மர்மமான கேள்விகளுக்கான பதில இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு த மிஸ்ட்ரி ஜேர்னலிசம். பஸ் 375 இது சைனால உள்ள பெய்ஜிங் மாகாணத்தில் உள்ள யுவான்மிங் யுவான் டு பாரன்கில் போற கடைசி பஸ். இந்த பஸ் 14 நவம்பர் 1995 நைட் யுவான்மிங் யுவான்ல இருந்து நிறைய பேசஞ்சர்ஸோட கிளம்புது. பாரன்கிலுக்கு 7 ஸ்டாப்புக்கு முன்னாடி எல்லா பேசஞ்சரும் இறங்கிருந்தாங்க. இப்ப பஸ்ல டிரைவரும் கண்டக்டர் மட்டும் இருக்காங்க. பஸ் மூவ் ஆகுது. அடுத்த ஸ்டாப்ல ஒரு வயசான பாட்டியும் ஒரு இளைஞனும் ஏறுதாங்க. பாட்டி உட்கார்ற 2 சீட்டுக்கு முன்னாடி போய் அந்த இளைஞன் உட்காடுறான். இப்ப பஸ் போயிட்டு இருக்கு. அப்போ 3 பேர் ஸ்டாப்ல நிக்காம தள்ளி ஒரு இடத்துல நிக்காங்க. டிரைவர் நிப்பாட்டாவா வேண்டாமான்னு யோசிக்கிறாரு. ஏன் இப்படின்னா, இவங்க போற பாதை மலை பகுதி, அதனால சுத்தி காடா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இருட்டுல கொள்ளக்காரங்க இல்ல கொலை பண்றவங்க யாராச்சும் இருக்கலாம். அதனால டிரைவர் நிறுத்த பயப்படுறாரு. பாவம், அவங்களும் நம்மள மாதிரி ஊருக்கு போக இதுதான் கடைசி பஸ், அதனால அவங்களும் ஏத்திக்கலாம் அப்படின்னு கண்டக்டர் சொல்றாரு. டிரைவரும் சரின்னு சொல்லி அந்த 3 பேர் நிக்கிற இடத்துல பஸ் நிப்பாட்டுறாரு. இப்ப 3 பேரும் பஸ்ஸுக்குள்ள ஏறி கடைசி சீட்ல உட்காருதாங்க. அவங்கள பார்த்ததும் இந்த பாட்டி பயப்படுதாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க 3 பேரும் போட்டிருக்க ட்ரெஸ் 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சீனர்கள் யூஸ் பண்ண ட்ரெஸ். உடனே அந்த பாட்டிட்ட கண்டக்டர் அவங்க டிராமா ஆர்டிஸ்டா இருப்பாங்க, ட்ரெஸ்ஸை மாத்த நேரம் இருந்திருக்காது, அதான் அப்படியே வந்து ஏறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி பயத்தை குறைக்கிறாங்க. பாட்டி கண்டக்டர் சொன்னதுக்கு வெளியே சரின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கு. பஸ் போயிட்டு இருக்கு. இந்த பாட்டி பயத்துல அந்த 3 பேரையும் அடிக்கடி திரும்பி பார்த்துட்டு வராங்க. திடீர்னு அந்த பாட்டி முன்னாடி இருந்த இளைஞனை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே கண்டக்டர் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. இவன் என் பர்ஸை திருடிட்டான் அப்படின்னு அந்த இளைஞனை சொல்றாங்க. உடனே அந்த இளைஞன் கோவத்துல, லூசா பாட்டி, நீங்க அவங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன், நான் எப்படி திருட முடியும் அப்படின்னு அந்த இளைஞன் சொல்றான். கண்டக்டரும், ஆமா பாட்டி, அந்த பையன் உங்களுக்கு முன்னாடி இருக்கனால திருட வாய்ப்பு இல்ல, பர்ஸை எங்கேயும் கீழே போட்டிருக்கீங்களா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த பாட்டி அதை கேட்காம, எங்களை அடுத்த ஸ்டாப்ல இறக்கி விடுங்க, இவனை நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறேன், அப்பனா தான் இவன் உண்மையா சொல்லுவான் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. உடனே அந்த இளைஞனும், சரி போலாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நான் தான் திருடவே இல்லையே அப்படிங்கிறான். இப்ப பஸ் அடுத்த ஸ்டாப்ல நிக்குது. 2 பேரும் இறங்குறாங்க. பஸ் இவங்க 2 பேரையும் விட்டு தூரமா போன உடனே அவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்த பாட்டி சைலண்ட் ஆகிறாங்க. அந்த இளைஞன், வா பாட்டி போலீஸ் ஸ்டேஷன் போலாம்னு கூப்பிடுறான். அந்த பாட்டி, தம்பி பசி என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க. உடனே அந்த பையன் அந்த பாட்டியை திட்ட ஆரம்பிக்கிறான். இதுதான் எனக்கு ஊருக்கு போக கடி, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கிறான். அந்த பாட்டி, தம்பி நீ என்னை திட்டக்கூடாது, எனக்கு நன்றி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியாம, என்ன பாட்டி சொல்றீங்கிறான். நம்ம பஸ்ல ஏறின அந்த 3 பேரையும் பார்த்துட்டு வந்தேன். அப்ப காத்து அடிச்சது, அவங்களுடைய ட்ரெஸ் மேல வந்தது. அப்ப பார்த்தப்ப அவங்க 3 பேருக்கும் கால் இல்லை, அவங்க மனிதர்களே கிடையாது, பேய்ங்க, அதான் நம்ம உயிரை காப்பாத்த இப்படி பண்ண அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. சரி வா, டிரைவரையும் கண்டக்டரையும் காப்பாற்றணும், பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்ததை சொல்லலாம் அப்படின்னு 2 பேரும் போறாங்க. போலீஸ்ட நடந்த எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து சொல்றாங்க. போலீஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க எதையோ பார்த்து பயந்து உளறாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க 2 பேரையும் சரின்னு சொல்லி அனுப்பி வச்சிருந்தாங்க. அடுத்த நாள் பாரன்கிலுக்கு வர வேண்டிய பஸ் 375 இன்னும் வரல அப்படின்னு டிப்போல இருந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பப்படுது. பாட்டி விஷயத்த சொன்ன அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நியூஸ் வருது. உடனே அந்த லாஸ்ட் பஸ் ஸ்டாப்ல இருந்து பஸ் எங்க போச்சுன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரமா பஸ்ஸை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. ஒரு வாரம் கழிச்சு பாரன்கில் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்ல 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஏரியில பஸ் கண்டுபிடிக்கிறாங்க. பஸ்ஸை மேல தூக்குறாங்க. பஸ்ல 5 இறந்த உடல்கள் இருக்கு. 2 உடல்கள் பஸ் டிரைவர் மற்றும் கண்டக்டரோட உடல்கள். அவங்க 2 பேரோட உடல் மட்டும்தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த உடல் மாதிரி இருக்கு. மத்த 3 பேர் உடலும் பல வருடங்கள் ஆன மாதிரி அழுகிய நிலையில. இவங்க 3 பேரும் இந்த பஸ்ல தான் டிராவல் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க உடல் மட்டும் ஏன் இப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாம இவங்க 3 பேரும் யாரு அப்படிங்கிற கேள்வியும் போலீஸ்க்கு வருது. அது மட்டும் இல்லாம பஸ் ஏன் ஸ்டாப்புக்கு போகாம ஆப்போசிட்ல இவ்வளவு தூரம் வந்துச்சு? இப்படி எல்லா கேள்விகளுக்குமே பதில் தெரியாம மர்மமாவே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பார்த்த பஸ் 375 ஸ்டோரி ஒரு உண்மையான ஸ்டோரி அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. பெய்ஜிங்ல இருக்க சில பேர் இதை உண்மைன்னு நம்பினாலும் பல பேர் இது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்றாங்க. பஸ் 375 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான மிஸ்ட்ரியான வீடியோஸ் பார்க்க நம்மளுடைய மிஸ்ட்ரி ஜேர்னலிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடனே வரும். உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க. பாய்.